பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மலர்கள் வளர்வது எனக்காக அன்னை மடியை விரித்தால் எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே கடலில் தவழும் அலைகளிலே உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இயற்கை வளர்ந்து இன்பத்தமிழ் நாடு, செயற்கை வளர்ந்து சந்தம நாடு. அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மர் மன்னனுக்கு மகனாக பிறந்து ஆனந்தன் ஆனந்தன் என்ற பெருமிடத்தை எந்த ஒரு குறையும் இல்லாமல் சீரம் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறார். நானும் அல்லாத சென்ற பட்டமடல் எனக்காக தாய் தந்தை காத்து கொண்டிருப்பார்கள். சென்று அவர்களை பார்க்க வேண்டும். இங்கு இருக்கும் இயற்கை காட்சியை எல்லாம் பார்த்து அதை பார்த்தாயா? பார்த்தேங்க. என்ன பார்த்த? ஒரு ஆயா ஒண்ணுக்கு பேசிட்டு வந்து அதே கடை அச்சார கடை அத்தை கதை சிக்கி வரணும் வரணும் வரவனே போட்டாலும்
போட்டு தரலங்க அவனை. டேய் எக்கடி போறால செக்கடி தான் வரணும். ஆமா. நாட்டு எல்லை பொறுத்து இருப்போம். ஆமாங்க. அவன் வர வழி நாட்டு எல்லை பொறுத்து வழி உள்ள வரணும். ஆமா. அங்க அவன் காலி சுத்தி காட்டுறோம். ஆமா. இந்த மாத்திரம். பிரச்சனை. ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே நான் சாணம் பூச்சேன் நானு. சாணம் புடி கொண்டு போற வச்சிருக்காங்க. அடிக்கடி கால் அகலமா வைக்கிறேன். நான் பாறைகளை சந்து நினைச்சேன் நானு. அனுப்புடா. டேய் அதோ யாரோ ஒருத்தன் வரான். யா. யாரோ ஒருத்தன் வரான். அவ்வளவுதான் இருக்கும். அனுப்புவா. எல்லாம் போட்டு. நதியோரோ ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே வாயை மூடுங்க. என்னங்க? உங்களுடைய பின்புறமாக ஒரு கருத்த முகமூடி அணிந்தவ கண்டாரியான சொந்தமானா கொலை கொலை சொல்றீங்களே, நியாயம் ஆயுது இல்லையா? முருகனா, பாருங்க இங்க. ஆமா. அது என்றால் நீ கூறுவது உண்மைதான். என்னங்க? இந்த பாத்தீங்களா அந்த கட்டியை? அந்த பிரபல பெரிய கட்டி. அதனால குத்தி இருந்தா உடம்பு என்ன ஆகும்? உயிரே போயிருக்கும். அதனால நான் வந்து வேலை விட்டு விட்டது. உங்களுடைய உயிரை காப்பாற்று. இனிமேல் தான் வேலையே. வேலையா? ஆமா. வேலையா? ஏதோ நீங்களே இல்லை என்றால் இந்நேரத்தில் இதே இடத்துல செத்து போயிருப்பாங்க. ஆமா. அதனால எனக்கு ஏதாவது பரிசு கொடுக்க போறீங்க. பெரிய பரிசு. பெரிய பரிசா? ஆமா. நாங்கள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க பரிசு கொடுத்தா அதுவே போதும். அப்படியா? ஆமா. என்ன பரிசு தெரியுமா? என்னையா முடக்கிறோம்? உங்களை கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? இந்நாட்டு இளவரசர். இந்நாட்டு இளவரசரா?
நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. நான் இங்கே இல்லை, அயல்நாட்டில இருந்து இப்பதான் வரேன். அப்படியா? ஆமா, சரிங்க. ஆமா, நீங்க யாரு? உங்க பேர் என்ன? விஜயபுரி நாட்டிலே எல்வைக்குடியிலே பிறந்தவன். என்னுடைய பேர் தான் சங்கீனா. சங்கீனா, உண்மையா? மிகவும் அழகான பெயர். கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறது. சரி, ஏதோ அதனால எப்பொழுது உங்களை நான் பார்த்தோம் அப்பொழுது என் மனதை முன்னெடுத்து பாடி கொடுத்துட்டேன். வாயை மூடிக்க. வாயை மூட்ட என்னங்க? நீங்கள் யார்? நான் இளவரசர். நான் யார்? நீங்கள் ஒரு மாமரம். நானும் ஒரு கும்பலாடி. உங்களுக்கு இருக்கும். ஏழையா இருந்தா காதலிக்க கூடாதா? என்ன விட்டுடுங்க. ஏன் ஏழைய பணக்காரன காதலிக்க தவறானா? தமிழ்தான். காதலுக்கு ஏழை பணக்காரன் கிடையாது. இரவு நம்மை எட்டி பார்க்கும் நேரம் அல்லவா, நீயும் நானும் கொண்ட காதல் அமுதம் அல்லவா. கண்ணிலிருந்து இதயம் வரையில் காதல் போராட்டம். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் கொள்ளாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் கொள்ளாகும். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் கொள்ளாகும். உன்னை பார்க்க வேண்டும் என்றால் என்னை காக்கலாம், என்னை காக்க வேண்டும் என்றால் உன்னை பார்க்கலாம். கண்ணிலிருந்து இதயம் வரையில் காதல் போராட்டம். நெருங்கி நெருங்கி பழகும் போது நெஞ்சம் கொள்ளாகும். நிழலும் நிழலும் சேரும் போது இரண்டும் கொள்ளாகும். லலலலலா, லலலலலா, லலலலலா. நீங்கள் 1000 முறை எடுத்துரைத்தால் உங்கள் வீட்டுக்கு நான் கிடைக்கிறேன். வந்தவழி பார்த்து வரேன். கடைசியா ஒன்று சொல்லிட்டு என்னங்க? வாழ்நாள் முழுவதும் இல்லை என்றால் செய்கின்ற மண்ணோடு எப்பொழுது நீ என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதனால் இப்பொழுதே கத்தாரியால் என் உயிரை நான் போக்கிக் கொள்கிறேன். என்னங்க? உடு போட்ட ஒரு பங்கு வரையும் உடு. என்னங்க? நான் காப்பாற்றி உயிரை அது காந்தி கணக்கு பார்த்துக்கலாம். நான் காப்பாற்றி உயிரை நீங்களே போக்கிக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறேன். நியாயமா? என்னங்க? அப்படி என்றால் நீங்கள் என்னை விரும்புகிறீர்களா? சத்தியமா? சத்தியமாக? ஆமா. அப்படி என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். சத்தியமா? உண்மைதான். ஒரு சத்தியம் என்ன? ஓராயிரம் சத்தியம் செய்து தரேன். என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உன்னை விட்டு ஒருபொழுதும் பிரிய மாட்டேன் நீ சங்கீதா. அப்படி என்று ஒரு சத்தியம் செய்து கொடுங்க. ஆமா. சங்கீதா, நமது வாழ்விலே இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் சரி, 1000 கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எது வந்தாலும் உன்னை கடைசி வரைக்கும் கைவிட மாட்டேன். நீங்கள் எங்கே என்னை கையை விட்டுடுவீங்களோ அங்கெல்லாம் விட மாட்டேன் நானு. அப்படி பயம்தான். வேதனை கிடையாது. என்னங்க?
என்னுடைய ஆசை. நானும் ஏமாற்றத்துக்கு போகிறேன். வருவிக்காதே. மீண்டும்